ஹலோ டாக்டர். ஹலோ. பெயர் இல்லாமல் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ம் சாப்பிட்ட பின் எவ்வளவு நேரம் கழித்து படுக்க வேண்டும்? சாப்பிட்டதும் படுத்தால் தொப்பை போடும்னு சொல்றாங்களே, உண்மையா டாக்டர்னு கேட்டிருக்காங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுத்தா கண்டிப்பா தொப்பு போடத்தான் செய்யும். ஏன்னா உழைப்பு இல்லைல்ல. தொப்பை அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டோரேஜ். நமக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம், என்னென்ன சாப்பிட்றோமோ உழைப்புக்கு மேல உணவு அதிகமா இருக்கு அப்படின்னா அதை வந்து பாடி வந்து சேர்த்து வச்சுக்கும். அதான் தொப்பை அப்படிங்கிறது. அப்போ நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு படுக்கிறோம், உழைப்பு இல்லை அப்படின்னா நேச்சுரலி தொப்பை போடத்தான் செய்யும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவரோ ஒரு 40 மினிட்ஸோ கொஞ்சம் ஆக்டிவாக ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் வேணாம், ஒரு வாக்கிங் இல்லை சும்மா ஒரு ஆக்டிவாக உங்களோட ரெகுலர் வேலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டைஜஷன் ஆனதுக்கப்புறம் அந்த உணவோட கேலரி வந்து உடம்பு யூட்டிலைஸ் பண்ணதுக்கப்புறம் படுத்துட்டோம் அப்படின்னா தொப்பை போடுறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதனால சாப்பிட்டோன்னே படுத்தா தொப்பை போடத்தான் செய்யும். கொஞ்சம் நடந்துட்டு செஞ்சுட்டு படுக்கிறது நல்லது. நன்றி டாக்டர். தேங்க்யூ.